வணக்கம் சிநேதங்கள். விடிய வெள்ளன ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், சிரித்து சுருண்டுட்டேன். இப்படியே போனால் செத்துருவனம் என்ற ஒரு பயத்தில் தான் இந்த பதிவை போட வந்தேன்னா இந்த வீடியோ கொடுக்குறோன்னு பாருங்கள். இந்த வீடியோவில் விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பறவை காவடி எடுக்கிற வீடியோ. பறவை காவடி வந்து எடுக்கிறது, இதை பற்றி தான் கதைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறேன். இந்த பறவை காவடி எடுக்கிறதுல 2 முள்ளை குத்தி ஒரு தடவை வந்து தூக்கிட்டாங்க. தூக்கினோன்னே அவர் அந்த காவடியை எடுக்கணுமென்று ஆசைப்பட்டிருக்கிறார். ஆசைப்பட்டவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, முள்ளை தூக்கி அடித்து ஏற்றின உடனே தான் அந்த ஆளுக்கு வலியும் வேதனையும் புரிய வைக்கிட்டு இறக்குங்க இறக்குங்கன்னு கத்துறது, தூசணத்தாலையெல்லாம் பேசுறது. அந்த தூசணத்தால் பேசிக்கல அதை பொருட்படுத்தாமல் சுற்றி இருக்கிற மனிதர், சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், உடலில் ஒரு பிரச்சனை இருக்கும், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வீடியோ ஒர்க்கா பாருங்கள், அதுக்கு அப்புறம் விஷயத்தை வந்து சொல்கிறேன். அதில் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் புது பழக்கம் உள்ளவரை வந்து முள்ளில் ஏற்றி காவடி எடுக்கிறேன்னு சொல்லி அவரை நேற்றி வச்சுட்டார். நேற்றி வச்சு அவரை தூக்கி ஏற்றியாச்சு. ஏற்றின கையோட அந்த அப்போ தான் முதல் அனுபவமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். முள்ளில் குத்தி ஏறினோடனே தான் அவருக்கு அந்த அருமை வழங்கிச்சுது. வேதனை வரும். அவர் நினைச்சது வந்து சக்திய இதுகள் இருக்கிறதால கடவுளை கும்பிட்டு நேற்றி வச்சு முள்ளு குத்தினா நோகாதண்ட, அப்படி இல்லை, எல்லாருக்கும் நோகும். அப்போ அவரை ஏற்றினோடனே அவர் கத்த வலிக்கிட்டார். பழக்கம் இல்லாமல் கத்தி தன்னை தயவு செய்து இறக்குங்கன்றார். ஒரு மனுஷனுக்கு சில போல் உடலில் கூட பிரச்சனை இருக்கலாம், அவர்கிட்ட உடல் வந்து அதுக்கு ஏதுவாக இருக்காது, இல்லை அவருக்கு ஏற்கனவே காயங்கள் இருந்து நோய் இருக்கும். அப்போ ஊக்குள்ள தூக்கி அடித்து ஏற்றிட்டாங்க. ஏற்றி போட்டு அந்த மனுஷன் சொல்லி பார்க்குது, என்ன இறக்குங்கன்ட்டு அதை கேட்குற மாதிரி இல்லை. ஒருத்தன் பின்னுக்கு இருந்து சொல்கிறான், பாட்டை போடுங்களான்னு சொல்லி. பாட்டை போடுங்களான்னு சொன்னோன்னா அவன் போடுறான் பாரு, என்னத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்குன்னு சொல்லி உண்டான அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சு அவங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் கத்துற சத்தம் வெளியே கேட்காம இருக்கட்டும்னான்னு பாட்டை போடுறான். அவன் கத்தி குளர்றான். ஒரு மனுஷன் இந்த நிலைமை உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்னு பாருங்க. நீங்க தாங்க முடியாத ஒரு வேதனையில இருக்கிறீங்க, அதாவது வந்து அதோட விட்டாலும் பிரச்சனை இல்லை, காலை பிடிச்சி தாங்க முடியல சாமி, காலை பிடிச்சி இழுத்து ஆட்டுறாங்கல்ல. ஒரு நோவில் தான் அவன் கத்தி சொல்கிறான், என்ன இறக்கி விடுங்கடான்னு சொல்லி கேட்க, அதை கேட்காம 4 குலுக்கி போடுறா பாட்டேன்னு உன்னைத்தானே அம்மான்னு நான் சொல்லி வச்சேன்னு சொல்ல, கடைசி அவன் வலி தாங்க இல்லாமல் மேலே உள்ள அந்த கம்பை பிடிக்கிறான். சுற்றி வர இவ்வளவு மனிதர் இருந்தும் எங்கே மனிதாபிமானம் இருந்தது? யாராவது ஒருத்தன் அவனை அவன்கிட்ட கேட்டு போட்டு அதுக்கப்புறம் அவனை ஏற்றுவோம்னு சொல்லி கேட்டிங்களா? ஏன் இப்படி மடத்தனமாக ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை? ஒரு மனிதனுக்கு வந்து அறிவு வளர்ச்சின்றது வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்தில் உயர்ந்த நிலையிலையும் இப்போ தாழ்ந்த நிலையிலையும் இல்லை. ஆரம்பத்தில் குறைஞ்ச நிலையிலிருந்து இப்போ கூடிக்கொண்டு அப்படி வருது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏறு வரிசைன்னு சொல்லுவோம். அந்த ஏறு வரிசையில் வந்து இந்த காவடி எடுக்கிற தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பின்னுக்கு ஒரு பயங்கர இறங்கின நிலையில் இருக்கும். அங்கே இருந்து வந்தது தான். அதாவது தங்களோட உடல் ரீதியாக நான் என்ன வருத்தி கொள்கிறேன், எனக்கு இந்த காரியம் தேவை, நான் இந்த உடம்பை போட்டு குத்தி காவடி எடுக்கிறேன்னா, காவடி எடுக்கிற எல்லா நபர்கள்ட்டையும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நோகையிலையா சரீர் குத்தேக்குனேன்னா பயங்கர வேதனையாகவே அனுபவிச்சிருப்பேன். அடுத்த நாள் அதை எடுத்து போட்டு சிதல் கூட்டி எவ்வளவோ பிரச்சனைகள் அனுபவிக்கிறத நான் பார்க்குறேன், கதைக்கிறேன். அப்படி இருந்தும் ஏன் இது பின்பற்றப்படுதுன்னா, எங்களோட முன்னோர்கள் வந்து சொல்லப்பட்ட விஷயம், இப்படி செய்யணும், இதுதான் செய்யணும் நேர்த்தி என்று. ஒரு காலம் நீங்கள் ஒரு தெளிவு வேணும், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தெளிவு வேணும். அந்த தெளிவு நிலையில் வந்து ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும். இந்த உலகத்தில் நாங்கள் கடவுளை என்னத்துக்காக கும்பிட்றோம், ஏன் கடவுளை தேடி போகிறோம்டா, மரணம் இல்லாமல் இங்கே வாழலாம்டா இல்லை, எல்லாருக்கும் சாவா அந்த டைமில் வந்தே தான் ஆகும், அதுலேருந்து தப்பே இல்லாது. ஓடுற வாகனத்தில் நீங்கள் குறுக்க பாஞ்சிங்கன்னா அடிபட்டே தான் ஆகணும். நீங்கள் கவனம் இல்லாமல் விட்டீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு என்ன பிரச்சனையும் வரும். அப்போ இதில் வந்து பார்க்கக்குள்ள நீங்கள் கடவுளை கும்பிட்றீங்க ஒரு மன நிறைவுக்காக, உங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி ஒன்று இருக்குது, அந்த ஆற்றல், அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கும். நீங்கள் மனசு விதைக்கிற எண்ணங்கள்லாம் நாங்கள் அடிப்படை, இதுதான் விஷயமே ஒழிய இதை கடந்து நீங்கள் வந்து எனக்கு இன்ன காரியமானால் நான் இன்ன காவடி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி நேற்றி வைக்கிறது கூட பிரச்சனை இல்லை. உங்களோட உடலை நீங்கள் துன்புறுத்தி கொள்றதை உங்களை படைச்சவனே பார்த்து ஏன்டா அவங்க இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நான் கடவுளை கும்பிட்றேன்டா, கடவுள்கிட்ட கும்பிட்றதெல்லாம் இந்த உலகத்தில் நான் இருக்கிற காலம் வரையும் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல், இந்த உடம்பு நோகாமல், நான் உடம்பு வந்து இந்த ஒரு காயம் வந்தோ இல்லை அங்கங்களை இழந்தோ அப்படி கஷ்டப்படாமல் நான் ஒரு நல்ல ஒரு நிலைமையில் வாழ்கிற காலம் மட்டும் வாழணும். சாகாவரமாக இருக்கணுன்றதுக்காக இங்கே யாரும் அப்படி இருந்ததாகவும் இல்லை. அப்படி பார்க்கக்குள்ள அப்போ கடவுளை தேடி கும்பிட்ற நீங்கள் என்னத்துக்கு கும்பிட்றீங்கன்னு சொல்லி பார்த்தா, நீங்கள் துன்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அப்படி ஒரு நிகழ்வில் அப்படி ஒரு அற்புதமான இடத்தை வந்து ஒரு நரகலோகமாக மாற்றி ஒரு தடவை வச்சு குத்தி அதை காவடி ஏற்றி அதை
இது செய்கிறது எல்லாமே வந்து அப்படி ஒரு வேண்டுதல் தேவையான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இனி வர்ற சமுதாயத்தில் வந்து என்னென்ன அது அப்படி கடத்தப்பட்டு இன்று வரைக்கும் படியல் என்ன இப்போ ஒரு படியனை போய் காவடி எடுக்கிறேன், என்னத்துக்கு காவடி எடுக்கிறேன்னு சொன்னால் நான் ஒரு நேர்த்தி ஒன்று வச்சேனா இல்லை எனக்கு இப்படி ஒரு வருத்தம் ஒன்று வந்தது நீலாண்ட பிரச்சனை வரைக்கும் நான் அதை கடவுளை வேண்டினா அந்த கடவுளால் எனக்கு ஒரு இது கிடைச்சித்தான் அது சரியானது அப்படின்னு சொல்லிவினா சரியானா நீங்கள் வந்து கடவுளை கும்பிடுங்க, கடவுளை மனதார அவருக்கு நன்றி செலுத்துங்க, மனதாலேயே வந்து உங்களோட மனதால் அவருக்கு விசுவாசமாகவும் எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யாமல் மற்ற பிறரை வந்து பாதிக்காமல் எங்களோட மனதை தூய்மையாக வச்சு நாங்கள் இருந்தாலே கடவுள் கும்பிட தேவையில்லை, நீங்கள் கடவுள்கிட்ட இப்படியான விஷயமே கேட்க தேவையில்லை. அப்போ அதை கடந்து ஒரு வாழ்கிற மனிதர்களை ஒருநிலைப்படுத்துறதுக்காக ஒரு சில விஷயங்களை முந்தைய காலங்களில் செய்தாங்க. அதில் வந்து ஒரு பிழையான விஷயமாக பார்க்குறது வந்து இந்த காவடி, அதுவும் முள்ளு குத்தி செடில் குத்தி ஆடுறதுன்றது வந்து இப்போ யூடியூப் சேனலோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அதை போட்டுட்டா உடனே அதை வந்து பிளாக் பண்ணிடுவான். அந்த காவடி முள்ளு குத்துறதையோ இதை போட்டுட்டா என்னத்துக்குன்னு சொன்னால் அதை மற்ற மனிதர்களும் பார்த்து பின்பற்றிடுவாங்க. பின்பற்றினா அவங்க உடலை தங்களோட உடலை தாங்க துன்புறுத்தி கொள்கிற விஷயம் இயற்கைக்கு முரணானதுன்றது வந்து இப்போ உங்களுக்கு அந்த கம்பியோ ஊக்கோ உங்களை படைக்கேக்கில் கடவுள் தந்து விட்டதாண்டா இல்லை, இந்த மிஷினும் அந்த வளைவெல்லாம் வச்சு இப்படி ஆட்டணும் அந்த பொறிமுறையே இல்லை. அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி ஒரு இரும்பை உருக்கி அதுக்குள்ளே நிறைய பொருளை கலந்து அதனூடாக வார்த்த ஒரு கம்பியை உருவாக்கி எங்களோட உடம்புலாம் நாங்கள் குத்தி கொள்றதெல்லாம் எங்களோட யோசனையில் நாங்கள் முத்தின வேலையாக செய்கிறது. இயற்கையில் அப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை படைக்க கடவுள் அப்படியெல்லாம் எங்களை செய்யணும்னு சொல்லியில் நடைமுறைப்படுத்தவும் இல்லை. ஒரு ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை பின்பற்றி வரைக்குள்ள அதில் வந்து பிழையான விஷயமா பார்க்குறது வந்து தங்களை தாங்களே துன்புறுத்தி கொள்வது. கடவுளை வந்து கும்பிட்றது வந்து மனதால் கடவுளுக்கு விசுவாசமாக இருந்தீங்கன்னா சரி, அவருக்கு ஒன்று அள்ளி கொடுக்கவும் தேவையில்லை, கடவுளுக்கு பொதுவாக கொடுக்கவே தேவையில்லை. ஏன் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லி கேட்டால் கடவுள் உங்களுக்கு தரக்கூடிய ஆற்றல் படைத்தவர், உங்களை படைத்தவர் கடவுள். அவருக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று இது இந்த காரியம் நடந்தால் நான் இது செய்கிறேன் அப்படி நீங்கள் சொல்ல தேவையில்லை. அப்படி நீங்கள் சொல்லி மனதில் நினைச்ச ஒரு சில சம்பவங்களை செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்கிறீங்க. உண்மையிலேயே கடவுள் வந்து கும்பிட தேவையில்லை. ஏன் கடவுள் கும்பிட தேவையில்லைன்னு சொன்னால் நாங்கள் நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்து கொண்டும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் பிற உயிர்களையும் பாதுகாத்து வாழைக்குள்ள நாங்களே கடவுள், அவ்வளோதான் விஷயம். நானே கடவுள். அதை கடந்து கடவுளை போய் கும்பிடணுமாண்டா இல்லை. யார் கடவுளை கும்பிடணுமான்னு சொன்னால் நிறைய தீய செயல் செய்துட்டுனா அவை வந்து பயந்து நான் இல்லை இது இந்த செயலுக்கு இது பிரார்ஜித்தமாக இதை செய்கிறேன்னு சொல்லி கடவுளை ஏமாத்துறதில்லை, தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்வினும் அதால் எந்த ஒரு பிரியோசனமும் இல்லை, எந்த பயனும் இல்லை. எல்லாருமே தெய்வ பக்தியோடு இருக்கணும், கடவுள் வழிபாடு இருக்கணும். ஆனால் அது முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்றதில் வந்து நான் தெளிவாக இருக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்த இப்போ வேறு ஆக்கள் வேறு மதத்தாக்கள் எல்லாம் இப்போ நான் எங்களோட மதத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, ஒருத்தன் குளற அது வைரலாகி பரவி கொண்டிருக்குது. இதை பார்க்குற வேறு மதத்தவரெல்லாம் கேலி செய்து சிரிப்பாங்க. என்னத்துக்கு சிரிப்பாங்கன்னு சொன்னால் என்னடா இப்படி ஒரு கொடூரமான சம்பவத்தை இவங்களோட இதில் நிகழ்த்துறாங்க, ஊக்குள்ள அடித்து ஏற்றுவாங்களாம். சாதாரணமாக அந்த சேர்ச்சில் தண்ணிக்க மூழ்கடித்து 3 தடவை முங்கி இருக்கிறதையே அதை கதைச்சி கொண்டிருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிற ஒரு சமூகத்தில் இருக்கிறனாங்க இந்த காவடி வீடியோவை பார்த்துட்டு எங்களை எப்படி பார்ப்பாங்க, இப்படி ஒரு கொடூரமான ஆக்களை இந்த மதத்தில் ஊக்கடிச்சு கத்த இறக்க மாட்டாங்க, அப்படி வச்சு இது காவடி செய்வாங்க. இதெல்லாம் மனமும் வந்து சில பேர் தங்களை வருத்தி கொள்வது. அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தா கடவுள் அப்படி கேட்கவும் இல்லை, அப்படி எனக்கு செய்யன்னு சொல்லவும் இல்லை. அப்படியே தங்களோட மனதால் எனக்கு இந்த காரியம் நடக்கணும், நடந்தால் நான் இந்த உடலை வருத்தி உனக்கு இது செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு நேர்த்தியை வச்சு கடவுளையே அவமானப்படுத்துகிற செயலாக வந்து இதை பார்க்குறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். எல்லாமே ஓகே, எல்லாம் கும்பிட்ற வழிபாடுங்கிற இந்த மதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய அற்புதமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஒரு தவறான விஷயம். ஒரு ஆளோட உடலில் முட்களை குத்தி அவரை இது செய்கிறது முட்டாள்தனமான செயல்பாடாக என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்குறேன், நான் யோசிக்கிறேன். இப்படியே இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு இதை பற்றிய யோசனை என்னடா அப்படி ஒரு மனிதாபிமானம்வாங்க. அவங்க யாருக்குமே மனிதாபிமானம் இல்லை. சுற்றி வர இருந்து ஒருத்தர் சொல்கிறார் நீ பாட்டை போடுறான்னு சொன்னோன்னே பாட்டை போடுறாங்க. அவன் கத்துற சத்தம் கூட கேட்காத அளவுக்கு அவனை போட்டு அந்த இதில் இந்த கொடுமையை வந்து நீங்கள் பார்த்துருந்தா அதை பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நன்றி.